போடப்பட்டது வாசிக்கலாம். ஆமென். ஹல்லேலூயா. உங்க சரீரம் என்னவா இருக்குங்க? நீ தேவனாலே பெற்றும் பரிசுத்தாவின் தங்கியக்கூடிய ஆலயமா இருக்கு. ஹல்லேலூயா. சும்மா நீங்க அப்படியே அசால்ட்டா பண்ணிடக்கூடாது. உங்க சரீரத்தை பேணி காடுங்க. சரீரத்துக்கு என்ன செய்யணும் செய்யுங்க. வேளாவிலே கரெக்ட் சாப்பாடு கொடுத்துருங்க. நான் பிள்ளைகளுக்கு ஏதாவது வாங்கி கொடுத்தோம்னா, பிள்ளைங்களுக்கு ஏதாவது கொடுக்கணும்னா எனக்கு இந்த வசந்த மனசு வச்சு தான் செய்வேன். நம்ம கொடுக்குறது ஆகாரம் பிள்ளைங்களுக்கு என்ன உண்டாகுது? ஒரு சரீர பலனை கொடுக்குறது. ஆவியானவங்க தங்குவார். ஆவியானவர் தங்க முடியாவே அந்த சரீர பலனாக இருக்க முடியாது. நான் சாப்பாடு கொடுப்பேன். எல்லா தாய்மாரும் பிள்ளைகளுக்கு கொடுக்கும் சாப்பாடு கொடுக்கும்போது இதை மனசு வச்சுங்க. தான் பிள்ளை சரீரத்தில் பலப்பட முடியாது. இன்னைக்கு இந்த சாப்பாடு கொடுக்குறேன், ஆவியானவங்க தங்கணுமே அப்படின்னு நினச்சி சாப்பாடு கொடுக்குறேன். எப்படி கொடுங்க? 3 மணிக்கு சாப்பிடணும் என் கடமை அப்படின்னு தாய் நினச்சி கொடுக்கக்கூடாது. ஒவ்வொரு பிள்ளைகளும் தாய்மார்களும் தந்தைமார்களும் சாப்பாடு கொடுக்காருந்தா மனசு இந்த வசதி